இது பற்றி முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மனு அளித்துள்ளனர். எங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்த மீட்டர் கட்டணம் தேவை. கிலோமீட்டர் 6 ரூபான்னு சொல்லிட்டு ஊபர் ஓலா அப்படின்ற கிலோமீட்டருக்கு 6 ரூபான்னு சொல்லிட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதனால அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். கிலோமீட்டர் மீட்டர் கட்டணம் தேவைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு ஓலா ஊபர் போன்ற இந்த கார்பரேட் நிறுவனம் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் நம்ம உள்நாட்டு இருக்கக்கூடிய கால் டாக்ஸிகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட நாங்க ஓரளவுக்கு நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எந்த விதமான வருமானம் இல்லாம ஒரு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய்க்கு ஓட்ட சொல்றோம். ஒரு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய்க்கு ஓட்ட சொல்றோம். அடுத்த கட்டமா 4 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது நாங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? 5 பேர் அமரும் வாகனங்களுக்கு முதல் 4 கிலோமீட்டருக்கு 150 ரூபாயும், 7 பேர் அமரும் வாகனங்களுக்கு முதல் 4 கிலோமீட்டருக்கு 200 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்பது டாக்ஸி ஓட்டுநர்களின் முக்கிய கோரிக்கை. கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் போராட்டம் காரணமாக சென்னையில் சுமார் 10,000 கால் டாக்ஸிகள் ஓடவில்லை. வரும் 5 நாட்களுக்கு தமிழகத்தில் இயல்பை